ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சனிக்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்க. 5 நாள் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஆண்டவர் நம்ம மேலே என்ன வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வித்தியாசப்பட்ட காரியங்கள் கேட்டிருக்கோம். 1வது ஆண்டவருடைய கரம் நம்ம மேலே வைக்கணும். 2வது ஆண்டவருடைய கண்கள், ஆண்டவருடைய பார்வை நம்ம மேலே வைக்கப்படணும். 3வது ஆண்டவருடைய கிருபை. 4வது ஆண்டவருடைய மகிமை. 5வது ஆண்டவருடைய அன்பு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வித்தியாசமான ஒரு விஷயத்த ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சுமையை என் மேலே வைங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. என்னுடைய சுமை ரொம்ப லகுவாக இருக்குது. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தானே எடுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவுள்னு ஆண்டவர் சொன்னார். அப்போது அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற இந்த சிலுவையை சுமப்பதற்கு நம்ம ரெடியாக இருந்தோம்னா நம்மளை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பார். அங்கே நம்ம வாசிக்கிறோம் 1 சாமுவேல் 6வது அதிகாரத்தில் கர்த்தருடைய பெட்டி அங்கே பெலிஸ்தருடைய தேசத்தில் இருந்ததுனால பயங்கரமான மூல வியாதியினால் அங்கே பெலிஸ்தரை ஆண்டவர் வாதித்தார். அதனால் இப்போ பெலிஸ்தர் நிறைய காரியங்களை செஞ்சு பார்க்குறாங்க, எதுலேயுமே விடுதலை கிடைக்கல. இப்போ கடைசியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. 2 கறவை பசுக்களை பிடிச்சி அந்த பெட்டியில் உடன்படிக்கை பெட்டியை வச்சு அதை அந்த கறவை பசுக்கள் மேலே கட்டி விட்டுட்டா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அங்கே 1 சாமுவேல் 6வது அதிகாரத்துடைய அங்கே நம்ம 11வது வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது, கர்த்தருடைய பெட்டியும் பொன்னால் செய்த சுண்டலிகளும் தங்கள் மூல வியாதியின் சாயலான சுரூபங்களும் வைக்கப்பட்டிருந்த சிறிய பெட்டியையும் அதன் வண்டிலின் மேல் வைத்தார்கள். அப்பொழுது அந்த பசுக்கள் பெத்சிமேசுக்கு போகிற வழியாய் செவ்வையாய் போய் வலது இடதுபுறம் விலகாமல் பெரும்பாதையான நேர் வழியாய் கூப்பிட்டு கொண்டே நடந்தது. பெலிஸ்தரின் அதிபதிகள் பெத்சிமேஷின் எல்லை மட்டும் அவைகளின் பிறகே போனார்கள் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். கறவை பசுகள்னால் சாதாரண பசுக்கள்லாம் கிடையாது. குட்டி போட்டு பால் கொடுக்குற பசு வேதனையோடு தன்னுடைய கன்று குட்டிகளை பிரிஞ்சு தங்க மேலே வைக்கப்பட்ட சுமையை வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் பெரும்பாதையான நேர் வழியாய், அதுக்கு வழி தெரியுமானா தெரியாது. இது வண்டி சுமக்கிற மாடும் கிடையாது. இதுக்கு வண்டி சுமக்க தெரியாது. பசு மாடை யாரும் வண்டியில் கட்ட மாட்டாங்க. இது கறவை பசு. இதுக்கு மனசெல்லாம் எங்கே இருக்குன்னா, இந்த கண்ணுக்குட்டியோட சத்தம் எங்கே கேட்குதோ அங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்லி தான் இருக்கும், கன்றுக்குட்டியை தேடிக்கிட்டு. ஆனால் இந்த பசுக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தங்க மேலே வைக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியினுடைய பாரத்தை அதுங்களால் உணர்ந்து கொள்ள முடிஞ்சிருக்கு. அதனால தான் அது பெரும்பாதையான நேர் வழியாய் பெத்சிமேஷின் எல்லை வரைக்கும், மேடு வரைக்கும் கரெக்டாக வந்து சேர்ந்துருச்சு. நம்முடைய பாதை பரலோக ராஜ்யங்கிற மேடு வரைக்கும் கரெக்டாக போயிடணுங்க. நம்ம மேலே வைக்கப்பட்டிருக்கிற அந்த உடன்படிக்கை பெட்டிங்கிற சுமையை சரியாக நம்ம சுமக்கிறவங்களா இருந்தால் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். அங்கே நம்ம பின்னாடி அந்த வாசிக்கிறோம், அந்த பசுக்கள் தங்களுடைய குட்டியை போய் சேர்ந்துதா அப்படின்னா சேரலை, அவைகள் பலி செலுத்தப்பட்டுச்சு. தேவ பிள்ளைங்களே, நம்முடைய வாழ்க்கையும் அப்படி தான். நம்முடைய வாழ்க்கையை ஒரு நாள் இந்த பூமியில் மரித்து போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் எந்த லாபமுமே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையும் அழிந்து போகிற ஒரு வாழ்க்கை தான். இந்த பசுக்கள் மரித்த மரணம் பாக்கியமான ஒரு மரணம். அதுங்களுடைய வாழ்க்கை, அதாவது மற்ற எல்லா மிருகங்களை காட்டிலும் இந்த 2 பசுக்களுக்கு ஒரு சின்ன பாக்கியம், உடன்படிக்கை பெட்டியை சுமந்து அதற்காகவே தங்களுடைய ஜீவனை கொடுத்துருச்சு. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்ம கையில் ஒரு சின்ன பாரத்தை கொடுத்துருக்கிறார். அதுதான் ஆண்டவருடைய வேதம். என்னுடைய மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்தேன், அவர்களோ அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். இன்னைக்கு இந்த வசனத்தை நிறைய நேரம் நம்மளால சுமக்க முடியறதில்லை. நமக்காக எத்தனையோ பாடுகளை பட்ட ஆண்டவர்கிட்ட நமக்கு நாம சுமக்க வேண்டிய இந்த சின்ன காரியம், சின்ன வசனம் தான். நம்முடைய இருதயத்தில் வசனத்தை நம்மளால சுமக்க முடியல. இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயத்தில் வசனம் மனப்பாடமாக இருக்கிறது இல்லை. ஏன்னா வசனத்தை சுமப்பதற்கு நம்ம ஆயத்தமாக இல்லையே. நம்ம போகிற இடத்துக்கு ஆண்டவரை சுமந்து கொண்டு போகிறதுக்கு நம்ம ஆயத்தமாக இல்லையே. அவர் சொல்கிறாரு, இதோ நான் வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவங்க உள்ள பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன்னா அவரை நம்ம சுமக்க ரெடி ஆகிட்டோன்னு அர்த்தம். நம்ம இருதயத்தில் அவர் வாசம் பண்ணுவார்னு அர்த்தம். ஒருவேளை தேவ பிள்ளைங்களே, நீங்கள் ஆண்டவர் அறியாதவங்களாக இருந்தால் இன்றைக்கி இந்த ஏசப்பா அவங்களுடைய இருதயத்துக்குள்ளே வந்து வசிக்கணும்னு ஆசைப்படுறார். அவருக்கு இருதயத்தை திறந்து கொடுங்க. நீங்கள் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் இந்த உடன்படிக்கை பெட்டி என்கிற அவருடைய வேதத்தை சுமக்கிற சின்ன சுமையை தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. அந்த சுமையை நம்ம சரியாக சுமக்கிறவர்களா, வலது இடதுபுறம் சாயாமல், இந்த பைபிள் நமக்கு என்ன சொல்லுதோ அதன்படி லெஃப்ட் ரைட் எங்கும் மாறாமைய பாதையில் ஆண்டவர் எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு நான் ஓடுகிறவனா, நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறவனா நான் இருந்தேன் அப்படின்னா என்னுடைய மரணம் சாதாரணமான மரணமாக இருக்காது. இந்த 2
கறவை பசுக்களுடைய ஹிஸ்ட்ரி எழுதப்பட்ட மாதிரி ஒரு நாள் என்னுடைய ஹிஸ்ட்ரி ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். அன்னைக்கு நான் போகும்போது அஜீவ புஸ்தகத்தில் என் பேர் எழுதியிருக்கிறதுனால பரலோக ராஜ்யத்தை நான் சுதந்திரித்துக் கொள்வேன். இதுதாங்க நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதமே. உலக ஆசீர்வாதம் நிறைய வாங்கிட்டோம், பரலோக ஆசீர்வாதத்தை எப்போ தான் சுதந்திரிக்க போகிறோம்? அதான் ஆண்டவர் சொல்கிறல, என் பிதாவை எடுத்து அநேக வாசஸ்தலங்களுக்கு உண்டு, நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன். அப்படி இல்லாத நான் சொல்லியிருப்பேனே. நமக்காக ஆயத்தம் பண்ண போனார். அவர் போனது சாதாரணமான காரியமா? 2000 வருஷங்களுக்கு முன்பாக நமக்காக மனிதனாய் பிறந்து அவதரித்து வாழ்ந்து செய்ய வேண்டிய ஊழியங்களை நிறைவேற்றி நம்முடைய பாவங்களுக்காய் மரித்து அடிக்கப்பட்டு சிலுவையிலே அவருக்கு பார்க்கத்தக்க ரூபம் இல்லாது இருந்ததுன்னு பைபிள். அவ்வளவு அடிக்கப்பட்டு திரும்ப பரலோக ராஜ்யம் போய் அதுவும் நமக்காக தான். அவர் வந்தது நமக்காக, அவர் எல்லாமே நமக்காகத்தான், அவர் போனது நமக்காகத்தான். இன்னும் நமக்கு என்னங்க வேணும்? அந்த பரலோக ராஜ்யம் தாங்க வேணும். அதுதான் நம்முடைய ஆசீர்வாதம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உங்கள் உடன்படிக்கை பற்றியாக இந்த வசனத்தை நான் சுமக்க ஆயத்தமாக இருக்கேன், அந்த சுமையை என் மேலே வைங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். God bless you.